அதெல்லாம் ஏற்படும். இதற்கு ஆயில் ஸ்பில் கமிட்டின்னு ஒன்று அங்கே அமைத்திருக்க வேண்டும். ஆனால் இன்று வரை அதை அமைக்கவில்லை. இது போன்ற பேரிடர்கள், இயற்கை சீற்றங்கள் காலநிலை மாற்றத்தால் வரும் காலத்திலே அடிக்கடி வரும். கால இடைவெளியும் குறையும். சென்னையில் வந்த பெரும் வெள்ளம் 2015 வந்தது, கடந்த வெள்ளம். அதன் பிறகு நாங்கள் நாம் விரும்பும் சென்னை என்ற ஒரு ஆவணத்தை தயார் செய்து அன்று நான் எச்சரிக்கை விடுத்தேன். அடுத்த வெள்ளம் சென்னையிலே 10 ஆண்டுகளுக்கு பிறகு வரும் என்று சொன்னேன். 8 ஆண்டுகளிலே வந்துவிட்டது. இன்றும் நான் சொல்கின்றேன், அடுத்த பெரும் வெள்ளம், சென்னையை தாக்குகின்ற வெள்ளம் 5 அல்லது 6 ஆண்டுகளில் வரும். அதற்கு அரசு தயார் நிலையில் இருக்க வேண்டும். மீண்டும் இந்த எண்ணூர் பிரச்சனையை பேசுவதற்கு, அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கோரிக்கைகள் இருக்கிறது. ஒன்று, இந்த எண்ணெய் கசிவா இல்ல ரசாயன கழிவு கசிவா, இதை யார் காரணம் என்று கண்டறிய வேண்டும். ஏன்னா இந்த எண்ணூர் பகுதியில் 25க்கு மேல் தொழில் நிறுவனங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அதில் 17 நிறுவனங்கள் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகளாக செயல்படுத்திருக்கின்றார்கள். அதில் முக்கியமானது சிபிசிஎல், அது மத்திய அரசு நிறுவனம். ஆனால் நானும் சிபிசிஎல் தான் இதற்கு காரணம்னு நாங்க சொல்ல வரல. அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். இதற்கு கண்டறிய ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலே தமிழக அரசு ஒரு குழு உடனே அமைக்க வேண்டும். ஒரு ஆணையமோ குழுவோ அமைக்க வேண்டும். இல்ல உங்களால அமைக்க முடியலன்னா சிபிஐ விசாரணை நடத்தணும். அந்த அளவுக்கு இது மிகப்பெரிய பிரச்சனையா நான் பார்க்கிறேன். ஏன்னா சில நிறுவனங்கள் வெள்ளங்காலத்துல அவங்க கிட்ட இருக்கிற கழிவை வேண்டுமென்று அந்த வெள்ள தண்ணியில கலந்து விடுவார்கள். இது கடந்த காலத்துல நாங்க நிறைய பார்த்துட்டோம். அதுல வேலூர் மாவட்டத்துல இந்த தோல் பதனிடும் தொழிற்சாலைகள்ல பாலாத்துல வெள்ளம் வர நேரத்துல அங்க இருக்கின்ற கழிவுகள், சுத்திகரிக்கப்படாத கழிவுகளை அதை வெளியில விடுவாங்க, வேணுமே வெளியில விட்டுடுவாங்க. அப்படி ஏதாவது இங்க நடந்துதான்னு எங்களுக்கு தெரியணும், இங்க மக்களுக்கு தெரியணும். அதுல அதனால்தான் சிபிஐ விசாரணை கூட நடத்துறதுக்கு தப்பு கிடையாது. முதல் கட்டமாக தமிழக அரசு ஓய்வு பெற்ற நீதிபதி, உயர்நீதிமன்ற நீதிபதி, ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில இங்க ஒரு குழு உடனடியாக அமைத்து, அந்த குழு இன்னும் 1 மாதத்துல இடைக்கால அறிக்கை, 3 மாதத்துல முழு அறிக்கை கொடுத்து இதற்கு யார் காரணம், இதற்கு என்ன செய்திருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எவ்வளவு நிவாரணம் கொடுக்க வேண்டும் எல்லாம் இங்கே அறிவிக்க வேண்டும். ஏன்னா தமிழக அரசு இதற்கு கொடுத்த அறிவித்த நிவாரணம் கேலியாக இருக்கிறது. எங்களுக்கெல்லாம் இவ்வளவு பெரிய எண்ணெய் கசிவு நடந்திருக்கிறது. இது மிகப்பெரிய சுற்றுச்சூழல் கேடு. இதற்கு ஒரு வீட்டுக்கு 7500 ரூபாய். எங்க, எந்த உலகத்தில் இருக்கிறோம், எந்த காலத்தில் இருக்கிறோம்? எவ்வளவு பெரிய பாதிப்பு இது. இது மீனவர்களுக்கு மட்டும் கிடையாது, இங்க இருக்கின்ற மக்களுக்கு பாதிப்பு, விலங்குகளுக்கு பாதிப்பு, மீன்களுக்கு பாதிப்பு, சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு. இது ஒரு 5 பேர் ஒரு வீட்டில் இருக்கிறாங்கன்னா ஒவ்வொரு நபருக்கும் 1500 ரூபாய் இழப்பீடாது. அமெரிக்காவில் சமீபத்தில் இதே போன்ற ஒரு எண்ணெய் கசிவு நடந்தது பெரிய அளவில். அங்க அந்த கம்பெனிக்கு, அந்த நிறுவனத்திற்கு அங்க அமெரிக்கா நீதிமன்றம் எவ்வளவு தெரியுமா கொடுத்திருக்காங்க, அபராதம் கொடுத்திருக்காங்க? 1.25 லட்சம் கோடி ரூபாய் இழப்பீடு கொடுக்கணும். அந்த மக்களுக்கு இழப்பீடு கொடுக்கணும். 1.25 லட்சம் கோடி ரூபாய் அங்க தீர்ப்பு. சமீபத்தில் பாம்பேல அங்க இதே போன்ற எண்ணெய் கசிவு நடந்தது. அங்க பாம்பேல இருக்கிற நீதிமன்றம் 100 கோடி ரூபாய் அறிவித்தாங்க. சென்னையில இங்க 2 கப்பல்கள் மோதி இங்க சென்னையில எண்ணெய் கசிவு வந்தது. அதுக்கு 240 கோடி ரூபாய் அறிவிச்சாங்க, பசுமை தீர்ப்பாயம் எல்லாம். இதற்கு 8.25 கோடி ரூபாயா. என்ன அநியாயம் அது! இவ்வளவு பெரிய பிரச்சனை, இவ்வளவு பெரிய பாதிப்பு, சுற்றுச்சூழல் கேடு. 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் அப்படியே இந்த எண்ணெய் கசிவுனால இவ்வளவு பெரிய பிரச்சனை வரும். இப்ப இருக்கிற இங்க இருக்கிற இன்னைக்கு நாங்க பசுமை தாய் சார்பில் ஒரு மருத்துவ முகாம் நடத்திட்டு இருக்கோம். நான் தான் அதுல இனாகிரேட் பண்ணிருக்கிறேன். நான் அதுல கேட்டா அவ்வளவு பாவமா இருக்கிறாங்க. காலில் பிரச்சனை, எங்களுக்கு மூச்சு விட முடியல, அங்க வெளியில போக முடியல, எங்க தோல் பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் பேசிட்டு இருக்கிறாங்க அதுல மக்கள். ஆனா அரசாங்கம் ஏதோ அறிவிச்சுட்டு எங்க வேலை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. வந்ததே தாமதம்.
3 நாள் கசிவு ஏற்பட்ட 3 நாளுக்கு அப்புறம் தான் வந்திருக்கிறாங்க. அதன் பிறகு ஒண்ணுமே இல்லன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன் அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? ஏத்துக்குங்க, பிரச்சனை வந்திருக்குது, நாங்க இத சமாளிச்சுட்டு இருக்கிறோம், ஏதோ பண்ணிட்டு இருக்கிறோம், ஏத்துக்க வேண்டியதானே. அது என்ன, எதுவுமே ஏத்துக்க மாட்டீங்க. நீங்க ஏத்துக்கிறது தான். ஏதாவது நடந்ததுன்னா தவறை ஏத்துக்கிறது தான் நல்ல நிர்வாகத்துக்கு அழகு. நாங்க தவறே செய்ய மாட்டோம், நாங்க எல்லாமே நேர்மையா நல்லா பண்ணிட்டு இருக்கிறோம், அது யாரும் நம்ப மாட்டாங்க. அதுல எல்லாமே தவறு செய்வது இயல்புதான். அப்படி நடந்ததுன்னா இப்ப நடந்து போச்சுங்க, மக்களுக்கு சொல்லுங்க. ஏன்னா இதுல தமிழக அரசு இந்த நிவாரணம் 8.25 கோடி ரூபாய் நிவாரணம் எல்லாம் அது ஏத்துக்க முடியாது. ரொம்ப மோசமான அறிவிப்பு. அது ஒரு போட் படகுக்கு 10,000 ரூபாய் விலைக்கு, மீன் விலைக்கெல்லாம் இதை கொஞ்சம் பிச்சை போட்டுட்டு இருக்கிறாங்க. இது தனியாக ஒரு பிரச்சனையா எடுக்க வேண்டும். இது சென்னை பெருவெள்ள பிரச்சனையாக பார்க்க கூடாது. இது தனிப்பட்ட பிரச்சனை. எண்ணூர்ல இருக்கிற பிரச்சனை, எண்ணெய் கழிவு பிரச்சனை, எண்ணெய் கசிவு பிரச்சனை தனிப்பட்ட பிரச்சனையா பார்க்க வேண்டும். இதற்கு தனியாக அணுகுமுறை இருக்கு. மாநில அரசு செய்ய வேண்டும், மத்திய அரசும் இதற்கு உதவ வேண்டும். ஏதோ மாநில அரசு பிரச்சனைன்னு நினைச்சுக்காதீங்க. சிபிசிஎல் நிறுவனம் மத்திய அரசு நிறுவனம் அது. அதனால 2 அரசும் ஏன்னா இதை காப்பாற்ற வேண்டும், இந்த பகுதியை காப்பாற்றணும். ஏன்னா இந்த பசுமை தீர்ப்பாயம் பாத்தீங்கன்னா 2022ல இது புரொடெக்டட் வெட்லேண்ட் அறிவிக்கணும்னு சொல்லிட்டாங்க. பாதுகாக்கப்பட்ட சதுப்பு நிலம் பகுதியா அறிவிங்கன்னு பசுமை தீர்ப்பாயம் கடந்த ஆண்டு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இது வரைக்கும் எந்த அறிவிப்பும் வரல. இது 1996லே ஒரு பரிந்துரை வந்தது. அதன் பிறகு 2010ல இன்னொரு பரிந்துரை வந்தது. இந்த எண்ணூர் கிரீக்னு சொல்றது, இது அங்கிருந்து போயிட்டு இருக்கிறது. இதெல்லாம் நமக்கு கிடைக்காது. இயற்கை கொடுத்த வரம் இதெல்லாம். சென்னையின் மக்களுக்கு இயற்கை எத்தனையோ வரங்கள் கொடுத்திருக்கிறது. ஒன்று இங்கே இது போன்ற எண்ணூர் கிரீக், இதுல அடுத்தது பார்த்தீங்கன்னா கொசஸ்தலை ஆறு, அடுத்தது அடையார் ஆறு, அடுத்தது கூவம் ஆறு, அடுத்தது பள்ளிக்கரணை சதுப்பு நிலம். இதெல்லாம் சென்னைக்கு கிடைத்த வரம். ஆனா அந்த வரத்தை எல்லாம் நாசப்படுத்திட்டு இருக்கிறாங்க. கடந்த 50-60 ஆண்டு காலம் ஆக்கிரமிப்புகள்ல எல்லாம் ஆக்கிரமிப்பு செஞ்சு அதில் நாசப்படுத்தி முடிச்சுட்டாங்க. 6 மாதத்திற்கு முன்பு இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் கேட்டிருக்காங்க, அந்த கொசஸ்தலை முகத்துவாரத்தை தூர்வாருங்க. 6 மாதமா கேட்டுட்டு இருக்காங்க. கொசஸ்தலை 6 முகத்துவாரம் 800 இதுல முடியுது, பகுதியில் முடியுது. அது நேரம் நீங்க தூர்ந்து போயிருந்த அந்த தூர்வாரிந்தீங்கன்னா இன்னைக்கு தண்ணி உள்ள ஊருக்குள்ள வந்திருக்காது. அது தூர்ந்து போறதுனால தண்ணி பேக்லாஷ். கொசஸ்தலையில தண்ணி அவ்வளவு தண்ணி திறந்து விட்டுட்டாங்க. பக்கிங்ஹாம் கால்வாய்னு ஏதாவது இருக்கா இன்னைக்கு? மிச்சம் ஏதோ அங்கங்க ஒட்டிட்டு இருக்குது. பக்கிங்ஹாம் கால்வாயும் நமக்கு எவ்வளவு பெரிய வாரம். அது ஆங்கிலேயர் கட்டினது, அது வெட்டினது, மத்தெல்லாம் இயற்கையா வந்தது. பக்கிங்ஹாம் கால்வாய் தூர்ந்து போச்சு, குப்பமேடு ஆயிடுச்சு, சாக்கடை ஓடிட்டு இருக்குது. அதனாலதான் இப்ப தண்ணி வெள்ளம் மறுபடியும் இங்க ஊருக்குள்ள அதுல பாத்தீங்கன்னா இங்க இந்த எண்ணெய் கசிவு, எண்ணெய் கழிவு கசிவு, ரசாயன கழிவு கசிவு எல்லாம் நடந்து ஏதோ ஒரு ரொம்ப மோசமான ஒரு சுற்றுச்சூழல் மாசு அடைந்து இருக்கிறது. சுற்றுச்சூழல் கேடு இங்கு நடந்திருக்கிறது. முதலமைச்சர் அவர்கள் இங்கே வர வேண்டும், இங்க பார்க்க வேண்டும். இந்த பகுதிக்கு தனியாக அணுகுமுறை, செப்பரேட் அப்ரோச் ஃபார் எண்ணூர் ஆயில் ஸ்பில். பொதுவா அப்படி மற்ற அப்ரோச் எல்லாம் கிடையாது. ஏன்னா இது இந்த பகுதியில் லட்சக்கணக்கான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இதை நம்ம காப்பாற்றணும். இது இயற்கை வளம், நம்ம கொடுத்த வளம் அது. அதனால இதை காப்பாற்றணும். அதற்கு முதலமைச்சர் அவர்கள் இதற்கு சிறப்பு கவனம் செலுத்தி இதற்கு உயர்நீதிமன்றம் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில ஒரு குழு அமைத்து உடனடியாக விசாரணை நடத்தணும். எங்க எப்படி நடந்தது, யார் இதுக்கு காரணம், யார் காரணமோ அவங்க கிட்ட கூடுங்க, கேளுங்க. 500 கோடி 1000 கோடி கேளுங்க. ஏன்னா அவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்குங்க. ஆனா வெறும் 8.25 கோடி அறிவிச்சுட்டு எங்க வேலை முடிஞ்சு போச்சு, எங்க கடமை முடிஞ்சு போச்சு சொல்ற அரசாங்கம் இது நல்ல நிர்வாகமே கிடையாது. ஏன்னா இங்க மக்கள் காலங்காலமா பாதிக்கப்பட போறாரு. வாழ்வாதாரம் கிடையாது. இங்க மீன் பிடிக்க போக முடியல, எதுவும் பிடிக்க, மீன் மட்டும் கிடையாது, இங்க எவ்வளோ கடல் உயிரினங்கள் எவ்வளோ இங்க இருக்குது. அதனால அதெல்லாம் நம்ம பாதுகாக்கப்பட வேண்டும், பாதுகாக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுட்டு இருக்கேன். மீண்டும் நான் சொல்வதெல்லாம், இந்த காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றத்தால் தொடர்ந்து பேரிடர்கள், இயற்கை சீற்றங்கள்
கடும் பெரும் சூறாவளி, பெரும் புயல், பெரும் வெள்ளம் இதெல்லாம் அடிக்கடி நம்ம சந்திக்க இருக்கின்றோம். இந்த பெரும் சூறாவளியோ, பெரும் புயலோ, பெரும் வெள்ளத்தையோ நம்ம தடுக்க முடியாது. வேற வழி இல்ல, தடுக்க முடியாது. ஆனால் அதனால் ஏற்படுகின்ற பாதிப்புகளை தடுக்கலாம். We cannot prevent super cyclones, super rain, super floods, but we can prevent the damages caused by these super cyclones and super floods. நல்ல திட்டமிட்டா. அதனால தான் நாம் மீண்டும் சொல்லிட்டு இருக்கோம். கடந்த 15 ஆண்டு காலமாக தொடர்ந்து வலியுறுத்திட்டு வரோம். காலநிலை மாற்றம் தாக்கம் தொடங்கிடுச்சுன்னு 15 ஆண்டுக்கு முன்னாடி சொன்னேன். இப்போ அதிக அளவில் அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சு. தென் மாவட்டத்தில் இங்க திருநெல்வேலியில, தூத்துக்குடியில ரொம்ப பாவமா இருக்கு. நான் போயிட்டு வந்துட்டேன். அதிகமா பாதிப்பு வந்து தூத்துக்குடி மாவட்டம். என்னால உள்ள தூத்துக்குடி நகரத்துக்கு உள்ளே என்னால போக முடியல. 6 நாளுக்கு பிறகு 2 பிரதான சாலைகள் மட்டும் தான் போக முடியும். உள்ளதான் இன்னும் தண்ணி நின்றுட்டு இருந்தது. அங்க கிராமத்துல பாத்தீங்கன்னா ஒரு சாலைகள் கூட கிடையாது. அங்க இன்னொன்னு, தூத்துக்குடி போயிட்டு அன்னைக்கு மத்தியானம் என்னால சாப்பிட கூட முடியல. ஏன்னா எனக்கு மனசுல அவ்வளோ எனக்கு வலிச்சது. அவ்வளோ மோசமா பாதிப்பு. அங்க நாங்க 2000 பேருக்கு சாப்பாடு மத்தெல்லாம் எடுத்துட்டு போனோம். அங்க 5000 பேர் நின்றுட்டு இருக்காங்க. குழந்தைங்களை வச்சுக்கிட்டு வெயில நின்றுட்டு இருக்காங்க. பெண்கள் நின்றுட்டு இருக்காங்க. சாப்பாடு இல்ல. 76 ஆண்டுகள் சுதந்திரம் கிடைச்சு இந்த நிலையில இருக்கிறோம் நம்ம. அதனால மீண்டும் சொல்லுவது, அன்னைக்கு கூட சொன்ன, இன்னைக்கு கூட சொல்ற, ஊடக நண்பர்கள் மூலமாக உலகில் வாழ்கின்ற அத்துணை தமிழர்களுக்கும் என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள், தூத்துக்குடி மாவட்ட மக்களுக்கு உதவி செய்யுங்கள். இந்நேரத்தில் அவசியம் நீங்க செய்யணும். உதவினா அவங்களுக்கு வாழ்வாதாரம் போயிடுச்சு, வீடு கட்டி கொடுங்க, கால்நடைகளை வாங்கி கொடுங்க, அவங்களுக்கு வாழ்வாதாரம் பெறுகின்ற வகையில உதவி செய்யுங்க. சும்மா ஒரு வேளை சாப்பாடு அதெல்லாம் அதில் பத்தாது. அதெல்லாம் ஏன்னா எல்லாமே அடிச்சிட்டு போயிடுச்சு. மிகப்பெரிய அங்க பாதிப்பு அங்க இருக்கு. மத்திய அரசு இன்னைக்கு கூட நம்ம ஒரு நிதி அமைச்சர் அங்க வரதா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதாவது இங்க மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் பேச்சுகள்லாம் ஓடிட்டு இருக்கு டிவி மூலமா. அதாவது 2 பேரும் நிறுத்துங்க, இப்படி பேசிட்டாங்க, அப்படி பேசிட்டாங்க, இந்த படம் அந்த படம் எல்லாம் பேசுறதுல நிறுத்துங்க. 2 பேரும் சேர்ந்து பண்ணுங்க. பாதிப்பு மக்களுக்கு. நீங்க டிவியில அரசியல் பேசிட்டு இருக்காதீங்க, ஒருத்தரோட பழி சொல்லிட்டு இருக்காதீங்க. மக்களுக்கு பாருங்க. இங்க எண்ணூருக்கு வாங்க, மத்திய அரசு சார்பில் யாராவது எண்ணூருக்கு வாங்க, முதலமைச்சர் எண்ணூருக்கு வந்து பாருங்க, இங்க இருக்கிற பாதிப்புல பாருங்க, பார்த்து அது நடவடிக்கை எடுங்க. எங்களுடைய கோரிக்கைனா குறைந்தது 500 கோடி ரூபாய் இந்த மக்களுக்கு கொடுக்கணும். பாதிப்பட்ட மக்களுக்கு கொடுக்கணும், இழப்பீடா கொடுக்கணும். ஏன்னா 2-3 ஆண்டுகளுக்கு இவங்களுக்கு வாழ்வாதாரம் இருக்க போவது கிடையாது. அது மட்டும் இல்ல, இங்க இந்த எண்ணெயெல்லாம் சுத்திகரிக்கிறதுக்கு, எடுக்கிறதுக்கு, அதை சுத்தம் செய்யறதுக்கு எவ்வளவு தொழில்நுட்ப டெக்னாலஜி இருக்கு. ஏதோ சும்மா நாங்க போட்ல போயிட்டு அங்க எண்ணெய் எடுத்தோம், இது உறிஞ்சோம். என்னங்க யாரையா ஏமாத்திருக்கீங்க? பக்கெட்லயும் பேப்பர்லயும் அப்படியே அழுறாங்களாம் எண்ணெய. என்னங்கய்யா இங்க இருக்கிற மக்கள் என்ன அவ்வளவு மோசமானவங்களா, அவ்வளவு பாவப்பட்ட மக்களா இங்க? அதனால இதை தொடர்ந்து நாங்க வலியுறுத்துவோம். தேவைப்பட்டா பாட்டாளி கட்சி, ஏன்னா இது வரைக்கும் இது அரசியல் ஆக்க வேண்டாம் நான் பாத்துட்டு இருக்கேன். கஷ்டகாலம் இது. அரசும் வேலை செஞ்சிட்டு இருக்கு, செய்யலன்னு நான் சொல்லல. ஆனால் அதை திட்டமிட்டு செய்யணும். போதுமான வேகம் இல்ல. அடுத்தது இந்த மக்களை திரட்டி போராட்டம் வேற என்ன செய்யணும்னா நிச்சயமா நாங்க தயங்க மாட்டோம். நாங்க இந்த நேரத்தில் அங்க தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய பாதிப்பு. சென்னையில பாதிப்புல இருந்து இப்பதான் மக்கள் வெளியில வந்துட்டு இருக்கிறாங்க. அதே வேளையில இதை சிறப்பு கவனமா செல்லுங்க. அணுகுமுறை வேற விதமான அணுகுமுறை. இந்த எண்ணூர் எண்ணெய் கசிவு பிரச்சனைக்கு வேற விதமான அணுகுமுறை தமிழக அரசு எடுக்க வேண்டும். கேள்விகள் என்ன இருக்கா? சரி, எவ்வளவு குடும்பத்துக்கு என்ன நிவாரணம் கொடுக்கணும்னு உங்களோட பசுமை இயக்கம் சார்பா? இல்ல, எங்களுக்கு என்னன்னா குறைஞ்சது ஒரு 500 கோடி ரூபாய். ஏன்னா அடுத்த 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகளுக்கு இவங்களுக்கு வாழ்வாதாரம் இருக்க போறது கிடையாது. இப்ப கூட சொல்றேன், மீன் குடிச்சாலும் யாரும் வாங்க மாட்டாங்க. இந்த எண்ணெய் கசிவுனா இது இன்னும் கொஞ்சம் காலம் இருக்கும், 1 வருஷம் 2 வருஷம் இருக்கும். அதுல அந்த படிவு அதெல்லாம் படிஞ்செல்லாம் இருக்கும். அதுல மிகப்பெரிய ஒரு பாதிப்பா பார்க்கணும். இதுல 8.25 கோடி ரூபாய் அறிவிச்சு, இதுல ஒரு குடும்பத்துக்கும் 7,500 ரூபாய், ஒரு போட்டுக்கு 10,000 ரூபாய் விலைக்கு இவ்வளவு கொடுக்கறதுன்னா இது கேலியா இருக்குது. அதெல்லாம் இதுவே நான் சொல்ல, இதுவே வெளிநாடு இல்ல இது. அதனால வெளிநாட்டுல ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் அப்ப கொடுத்திருக்காங்க. இது போன்ற ஒரு பிரச்சனை. ஆனா இங்க ஒரு குடும்பத்துக்கு 7,500 ரூபாய் கொடுத்திருக்கிறாங்க. என் கணக்கு குறைஞ்சது ஒரு குடும்பத்துக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுக்கணும்.
ஏன்னா இதுல 2 ஆண்டுகளுக்கு இவங்களுக்கு வாழ்வாதாரம் இருக்க போறது கிடையாது. படகுகள் பாதிப்புக்கு மக்கள் இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு நிச்சயமா கொடுக்கணும். அது கொடுத்தாதான் அது ஓரளவுக்கு காசு கொடுக்கறது. இப்போ ஒரு பாதிப்புனா காசு கொடுத்தா சரியாயிடும்னு கிடையாது. அதுல இவங்க வாழ்வாதாரத்துக்காக, இவங்க பிள்ளைங்களுக்காக, எதிர்காலம் படிக்கிறது எல்லாத்துக்கும் உதவி செய்யணும். அதுல அதனால இப்ப என்னன்னா, இப்ப இருக்கிற உலக நீதி என்னன்னா பொல்யூட்டட் பேஸ். யாரு சுற்றுச்சூழலை மாசுபடுத்துறாலும் அவங்க தான் காசு கொடுக்கணும். அந்த வகையில தான் இப்போ நான் பாத்தீங்கன்னா, இப்போ UNFCCC யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச், இந்த COP28 மாநாடு துபாயில நடந்தது. அதுல என்னன்னா, யார் யார் உலகத்தை இது இவ்வளவு காலமாக அந்த சுற்றுச்சூழலை மாசுபடுத்திருக்காங்களோ அவங்க கட்டணும். லாஸ் அண்ட் டேமேஜ் கமிட்டின்னு ஒன்று உருவாக்கி இருக்கிறாங்க. லாஸ் அண்ட் டேமேஜ் கமிட்டினா யாரு காசு அந்த கமிட்டிக்கு காசு கொடுக்கணும்னா இந்த மேற்கத்திய நாடுகள், அமெரிக்கா மேற்கத்திய நாடுகள். அவங்க தான் 150 ஆண்டுகள் காலமாக உலகத்தை நாசப்படுத்திட்டாங்க. கார்பன் எமிஷன்ல இருந்து கிரீன் ஹவுஸ் கேசஸ்ல இருந்து கார்பன் டை ஆக்சைடு, மானாக்சைடு எல்லாம் பொல்யூட் பண்ணி எல்லாம் பண்ணிட்டாங்க. ஆனா பாதிப்பு இந்தியாவுக்கு அதிக பாதிப்பு. அதிகமா பாத்தீங்கன்னா சுற்றுச்சூழல், அதாவது கார்பன் எமிஷன் உலகத்திலே அதிகமா வர நாடு எதுன்னா அமெரிக்கா. அமெரிக்கா நாட்டுல பார்த்தா 24 விழுக்காடு கார்பன் எமிஷன் வருது. உலகத்தில் உள்ள கார்பன் எமிஷன்ல 24 விழுக்காடு அமெரிக்கா. ஆனா உலகத்தில் உள்ள நாடுகளுக்கு மக்கள் தொகையில் பார்த்தீங்கன்னா 3% தான் அமெரிக்கா. 3% அமெரிக்கா, 24% எமிஷன். இந்தியாவோட எமிஷன் 3%. ஆனா மக்கள் தொகையில பாத்தீங்கன்னா 16%. அப்போ பர் கேபிட்டா எமிஷன் பாத்தீங்கன்னா இந்தியாவில் மிக மிக குறைவு தான். ஆனா நம்ம இந்தியாவில் பாதிப்புகள் அதிகம். இப்ப இந்த பெரும் சூறாவளி, பெரும் காற்று, பெரும் புயல் நமக்கு தான் அதிகமா இருக்கு, அதிகமா வரப்போகுது. அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவங்களுக்கு அவன் தான் பொல்யூட்டர். அதான் பொல்யூட்டர் பேஸ் அப்படின்னு ஐநா சபையில் தீர்மானம் போட்டிருக்கிறாங்க. அதனால அந்த கிளைமேட் ஃபைனான்ஸ் ஒன்னு பேசியிருக்கிறாங்க. கிளைமேட் ஃபைனான்ஸ்னா ஒவ்வொரு வருஷமும் $100 பில்லியன் வந்து இந்த நாடுகள்ல அந்த ஃபண்ட்ஸ்ல போடணும். அது இல்லாம ஒன்னு மிட்டிகேஷன், 2 அடாப்டேஷன் இருக்கு. சென்னை மக்களுக்கும் மிட்டிகேஷன், அடாப்டேஷன். மிட்டிகேஷன் அரசு செய்யணும், அடாப்டேஷன் மக்கள் அவங்க மாத்திக்கணும். வரும் காலம் சோதனையான காலமா இருக்க போது, இது போன்ற பெரும் வெள்ளம், பெரும் மழை அடிக்கடி வரும். அது வந்துச்சுன்னா என்ன செய்யணும்னு மக்களும் அவங்கள மாறிக்கணும். அந்த நிலையை ஏத்துக்கணும் முதல்ல. அன்னைக்கு கூட உதாரணம் சொன்னேன், ஜப்பான்ல நிலநடுக்கம் அடிக்கடி வரும். நிலநடுக்கம் அடிக்கடி வரதுல அங்க இருக்கிற பள்ளிக்கூடத்துல வகுப்பறையில அவங்களுக்கு நிலநடுக்கம் வந்தா நீ என்ன பண்ணணும், என்ன பாதுகாப்பு இருக்கணும்னு அவங்க கிட்ட சொல்லுவாங்க. அது இல்லாம மக்கள் மத்தியில என்னென்ன செய்யணும், வீடு எப்படி கட்டணும், என்ன மாதிரி வந்ததுன்னா என்னென்ன செய்யணும், அந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு அங்க இருக்கு. அதே போன்று தமிழ்நாட்டிலேயே இந்த விழிப்புணர்வு, வெள்ளம் வந்தா என்ன, பெரும் மழை வந்தா என்ன, சூறாவளி வந்தா என்ன செய்யணும், அதெல்லாம் மக்களுக்கும் அவங்களுக்கு அடாப்ட் ஆயிருக்கணும். ஏன்னா இதெல்லாம் வரும் காலத்துல இதெல்லாம் அவசியமானது. அரசு என்ன செய்யணும், மிட்டிகேஷன் சொல்லியிருக்கல. மிட்டிகேஷன் ப்ராசஸ்னா சென்னையில எவ்வளவு வரங்கு, இயற்கை வரம், ஆறு, அப்புறம் எண்ணூர் கிரீக்கு, அடையார் கிரீக்கு, அடையாறு ஆறு, கூவமாறு, பக்கிங்ஹாம் கால்வாய், இது வெள்ளக்காரன் வெட்டிட்டு போனா அதெல்லாம் நல்லது பண்ணிருக்கிறாங்க. ஆனா அதுல நம்ம MRTS விட்டுட்டு அதுல குப்பையை போட்டு சுருக்கி தண்ணி போகாம ரொம்ப மோசமா இருக்கு. காக்கிநாடால இருந்து பிச்சாவூர் வரைக்கும் போகுது. அது 430 கிலோமீட்டர் அங்க பக்கிங்ஹாம் கால்வாய். அதெல்லாம் இன்னைக்கு நம்ம சரிப்படுத்தி வச்சிருந்தோம்னா இன்னைக்கு நமக்கு எவ்வளவு பாதிப்புகள் இருந்து தவிர்த்து இருக்கலாம். அப்புறம் பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் 12,500 ஏக்கரா இருந்தது. திராவிட ஆட்சி வரத்துக்கு முன்பு 12,500 ஏக்கர். திராவிட ஆட்சி வந்த பிறகு 2000 ஏக்கர். மீதி 10,500 ஏக்கர் இல்ல, காணல என்ன சுவாகா. இது தொழிற்சாலை நிறைந்த பகுதி. இது தொழிற்சாலை நிறைந்த பகுதி. இந்த பகுதியில தொழிற்சாலை முதல்ல இருந்தது. இப்ப பசுமை தாயகம் சார்பா இந்த தொழிற்சாலைகள்ல இந்த கழிவுகள் வராம இருக்க ஏதாவது முன்னெச்சரிக்கை நீங்க நம்ம இதுல இருந்து போறதுக்கு என்னங்கள்? நிச்சயமா பசுமை தாயக சார்பிலையும் நாங்க இப்போ ஆய்வு நடத்தி போறோம். எங்களோட நிபுணர்கள் வச்சுட்டு ஆய்வு நடத்தி நாங்க இதுல ஒரு ஆவணத்தை வெளியிடுவோம். இந்த பகுதி என்னென்ன பாதிப்புகள், அதுக்கு என்னென்ன செய்யணும். சும்மா பாதிப்புன்னு சொல்லிட்டா போதா, அது என்னென்ன தீர்வுகள் அதெல்லாம் நிச்சயமா நாங்க செய்ய போறோம், அரசு கொடுக்க போறோம். இதைத்தான் நாங்க 2015 வெள்ளத்துல சொன்னோம். நாம் விரும்பும் சென்னையில அதுல ஒரு ஆவணம் தயாரிச்சு இது சென்னையில இதெல்லாம் 13-15 பரிந்துரைகளை கொடுத்தோம், ரெக்கமெண்டேஷன். இதெல்லாம் செய்யுங்க. ஆனா இது வரைக்கும் ஒண்ணு கூட செஞ்சது இல்லை. அதுல ஒரு உதாரணம் நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஒக்கியம் மதகு இருக்குது, துறப்பாக்கத்து ஒக்கியம் மதகு இருக்கு. பள்ளிக்கரை சதுப்பு நிலத்துல இருந்து அவ்வளோ தண்ணி
அங்க மட்டும் தண்ணி கிடையாது. அது தாம்பரம், படப்பை அந்த பக்கத்துல தண்ணி எல்லாம் இங்க வந்து அங்கிருந்து முக்கியம் மத வழியாக துறப்பாக்கத்துல இருந்து திருப்பி 14 கிலோமீட்டர் முட்டுக்காடுக்கு போய் முட்டுக்காடுல கொஞ்சம் தண்ணி போகும். அதுக்கப்புறம் பக்கிங்ஹாம் கால்வாயில இருந்து தண்ணி அங்க போய் மகாபலிபுரம் வரைக்கும் அங்க போகுது. அவ்வளவு தூரம் தண்ணி போகணும். அதனால துறப்பாக்கத்துல முக்கிய மதங்கள்ல இருந்து ஒரு கட் பண்ணி கடலுக்கு நேரம் தண்ணி விடணும். கால்வாய் அது தண்ணி விட்டோம்னா இங்க இருந்து தண்ணி சீக்கிரமா வடியும். இதெல்லாம் அங்க ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்கோம். அதே போன்ற டைவர்ஷனரி கெனால்ஸ் கட்டணும். வாட்டர் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் இதெல்லாம் டைவர்ஷனரி கெனால்ஸ் எல்லாம் உலகத்துல பெரிய நாடுகள் எல்லாம் நகரங்கள்ல டைவர்ஷனரி கெனால் எவ்வளவு மழை பெஞ்சாலும் டைவர்ட் ஆகும். சென்னைக்கு 10 ஏரிகளை உருவாக்குங்க. சென்னை நகரத்துல இல்ல, சென்னையில இருந்து 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் தொலைவிலையும் இங்க மழை பெஞ்சது தண்ணி வந்ததுன்னா அங்க இருக்கிற கெனால் காவா மூலமா தண்ணி அங்க எடுத்துட்டு போங்க, அந்த ஏரிக்கு எடுத்துட்டு போங்க. அது பயன்படுத்த சும்மா கடலுக்கு அனுப்புறது கிடையாது. இப்ப மழை வருது, 10 வருஷத்துக்கு பிறகு குடிக்கிறது தண்ணி இல்லாம போகுது. இப்பவே நான் அது இன்னைக்கும் அது எச்சரிக்கை நான் கொடுக்கிறேன். சாப்பாட்டுக்கு வழி இல்லாம ஒரு சூழல் வரப்போகுது. அப்படி வரக்கூடாது. ஆனாலும் எனக்கு இதுக்கு மேல வேகமா பேச தெரியல எனக்கு. ஏன்னா இது மற்ற நாடுகளை நம்ம பார்த்திருக்கிறோம். 2023 உலகத்திலேயே அதிக வெப்பமான ஆண்டு இந்த ஆண்டு தான். அதிகமா இயற்கை சீற்றங்கள் இதுவரைக்கும் வரலாறு நடந்த ஆண்டு இந்த ஆண்டு தான். எத்தனையோ வெள்ளங்கள் பார்த்திருக்கோம், எத்தனையோ வறட்சியும் பார்த்திருக்கோம். ஐரோப்பாவில் 500 ஆண்டில் பார்க்காத வறட்சி இந்த ஆண்டு பார்த்திருக்கு. சைனாவில் இதுவரைக்கும் வரலாறுல பார்க்காத வெள்ளம் இந்த ஆண்டு பார்த்திருக்கு. பாகிஸ்தான்ல அவங்களுக்கு வரலாறு பார்க்காத வெள்ளம் இந்த ஆண்டு பார்த்திருக்குது. சென்னையில வரலாறு பார்க்காத வெள்ளம் இந்த ஆண்டு பார்த்திருக்குது. தூத்துக்குடியில நம்ம ஊர்லயே பார்த்திருக்குது. லிபியா நாட்டுல பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல 10,000 பேர் இறந்திருக்கிறாங்க. லிபியாவில் மேக வெடிப்பு, கிளவுட் பர்ஸ்ட் நடந்து 2 டேம் உடைஞ்சி தூங்கி இருந்தாங்க. அப்படியே கடல் அடிச்சு போச்சு. அந்த நகரம் பார்த்த ஒரு 1 லட்சம் பேர் இருக்கிற நகரம், அது 1 லட்சம் பேர் நகரத்துல கால்வாசி நகரம் போயிடுச்சு. இல்ல காணல இன்னைக்கு. இதெல்லாம் இங்க நடக்காதுன்னு என்ன நிச்சயம்? எப்படி நடக்கும்? கிளவுட் பர்ஸ்ட் ஹிமாச்சல்ல நடந்திருக்குது, உத்தரகாண்ட்ல நடந்திருக்கு கிளவுட் பர்ஸ்ட், இந்தியாவில் நடக்குது. கிளவுட் பர்ஸ்ட் நடக்குது. அவிலாஞ்சில கிளவுட் பர்ஸ்ட் 2019 நடந்திருக்கு, தமிழ்நாடு நடந்திருக்கு. அதே போன்று இங்க பாத்தீங்கன்னா காயல்பட்டினம் இந்த வருஷம் 950 மில்லிமீட்டர் மழை காயல்பட்டினத்துல ஒரு நாள்ல பெஞ்சது. தமிழ்நாட்டுடைய சராசரி மழை 950 மில்லிமீட்டர். ஒரு ஆண்டு மழை ஒரே நாள்ல ஒரு ஊர்ல பெஞ்சிருக்கு. அந்த மழை சென்னையில பெஞ்சதுன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதனாலதான் மீண்டும் எச்சரிக்கை கொடுத்துட்டு இருக்கிறோம். இதெல்லாம் சரிப்படுத்துங்க. தேவையில்லாத இலவசங்கள்லாம் வேண்டாம். அதுல நீர் மேலாண்மை திட்டத்திற்கு பயன்படுத்துங்க. தமிழ்நாட்டில் உள்ள நீர் மேலாண்மை திட்டத்திற்கு 1 லட்சம் கோடி ரூபாய் முதல் கட்டமாக அது ஒதுக்க வேண்டும். எவ்வளவு நீர் திட்டங்கள் இருக்கு, நீர் பாச திட்டங்கள் இருக்கு, அதெல்லாம் நிலுவையில் இருக்கு. அதுக்கெல்லாம் இவங்க முக்கியத்துவம் கிடையாது. தாமிரபரணி ஆத்துல போச்சு, இல்ல தாமிரபரணி, நம்பியார், கோரையார், எலுமிச்சார், பச்சையார் 5 ஆறு இருக்கு. அதுல இணைக்கிறதுக்கு நாங்க எவ்வளவு கத்திட்டு இருக்கோம், எவ்வளவு காலமா கத்திட்டு அதை இணைச்சிருந்தாங்கன்னா அவ்வளவு தாக்கம். தாமிரபரணியில 1.5 லட்சம் கண்ணாடி ஒரு வினாடிக்கு விட்டாங்க. ஆனா அறிவிப்பு 1 லட்சம் தான் அறிவிச்சாங்க. போனது 1.5 லட்சத்துக்கு மேல போச்சு. அதனால அதுல பாதிப்பு தூத்துக்குடி, திருநெல்வேலியில பாதிப்பு. அது ஆனா தூத்துக்குடியில பாதிப்பு வந்து மழைனால அங்க கொட்டி இன்னும் அங்க பாவமா இன்னும் மக்கள் அங்க மீளல அங்க அந்த மழையில இருந்து. சார், ஆயிலால பொதுமக்கள் பட்ட போராட்டம் எல்லாம் பண்றாங்க. ஆனா வாயிலாத ஜீவன் பறவைகள் நிறைய உள்ள இறந்துருக்கு. இன்னும் அது ஆயிலோட இப்ப கூட இருக்கு. ஆயிலோட உள்ள பறவைகளா இருக்கு. அதை யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் நான் அதுக்கு தான் வந்திருக்கிறேன். இன்னைக்கு கூட என்னுடைய நாங்க பசுமை தாயம் சத்தம் போட்டுட்டு இருக்கிறோம். பசுமை தாயம் தலைவர் வந்தாங்க. இன்னைக்கு இந்த மருத்துவ முகாம் நடத்துறோம். அதுக்கப்புறம் இங்க அதுக்கு தான் இப்ப அரசு கிட்ட ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறோம். இல்ல பாட்டாளி மல் கட்சி, பசுமை தாயம் எல்லாமே சேர்ந்து மிகப்பெரிய அளவில் மக்கள் திரட்டி மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்துவோம். ஏன்னா இது வந்து ப்ரொடெக்டட் வெட்லேண்ட் அறிவிச்சிருக்கணும். அது அறிவிச்சிருந்தாங்கன்னா இந்நேரம் ஓரளவுக்கு கொஞ்சம் பாதுகாப்பு கிடைச்சிருக்கும் ஒண்ணு. ஏன்னா இப்ப அங்க ஆக்கிரமிப்புகளா இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க வட சென்னையில வாழ்கின்ற மக்கள் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பாவம். ஏன்னா இந்த எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகள் மட்டும் கிடையாது, அனல் மின் நிலையங்கள் இருக்கு. அனல் மின் நிலையில் வர புகை அதாவது ஆண்டுதோறும் வந்துட்டு இருக்குது. புகையெல்லாம் பாத்தீங்கன்னா அதுல கார்பன் டை ஆக்சைடு, சல்பர், கார்பன் மோனாக்சைடுல இருந்து 200 வகையான கெமிக்கல் அதுல இருந்து வருது. 200 வகையான கெமிக்கல் அதிகமா கேன்சர் உருவாக்குகின்ற கெமிக்கல் இங்க இருக்கிற மக்கள் சுவாசிச்சு இருக்கிறாங்க. ஆனா அரசுக்கு அதை பத்தி கவலை இல்லை. கரண்ட் வருது, மக்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்த் கேம்ப் நடத்தி வீடு வீடா போய் ஆய்வு நடத்தி
ICMR இருக்கு, இங்க இருக்கிற மெடிக்கல் ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பாதிப்பு, அதுக்கு என்னென்ன செய்யணும்? ஒண்ணுமே கிடையாது. அவங்கவுங்க அப்படியே அவங்கவுங்க விட்டு பாடுதான். அதனால இது எல்லாமே இங்க வட சென்னையில உள்ள நிர்வாகங்கள் எல்லாம் இதுல மாசு கட்டுப்பாடு வாரியம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படி எதுக்கு ஒரு வாரியம் வச்சிருக்கீங்க? இவ்வளவு மோசமான அங்கங்க விளைவுகள் இருக்கு. எங்க போனாலும் இதுதான் மாசு கட்டுப்பாடு வாரியம். அங்க போய் ஏதாவது கையில காசு வாங்கிட்டாங்கன்னா அவ்வளவுதான், நீ ஏதாவது பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. காலங்காலமா பார்த்துட்டு இருக்குமே. வேற என்ன கேள்வியில் இருக்கா? இந்த சென்னையில மழை தொடர்பாகவும் தென் மாவட்டங்களில் மழை தொடர்பாகவும் வானிலை ஆய்வு மையம் சரியா முன்னெச்சரிக்கை கொடுக்கல அப்படிங்கறதா தமிழ்நாடு அரசுடைய பிரதான ஒரு கருத்தாவே இருக்குது. வானிலை ஆய்வு மையம் சரியா எச்சரிக்கை கொடுத்தாங்க. அது கொடுத்துட்டாங்கன்னா இவங்க வேலை செஞ்சிருவாங்களாமா? நாங்களும் 15 வருஷமா கத்திட்டு இருக்கிறோம். மாத்தி பண்ணுங்க. இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா மக்களுக்கு பாதிப்பு வராது. நம்ம வானிலை மையத்தை சரியாச்சுன்னா இவங்க எல்லாம் சரிப்படுத்தி எல்லாம் சூப்பரா பண்ணிட்டு இருப்பாங்க. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கல. இவங்க வந்ததுக்கு பிறகும் இன்னும் நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. போதுமான வேகம் கிடையாது. திட்டம் இல்லாம பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ சும்மா பண்ணணும்னு பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். என்ன பண்ணணும்னு விஞ்ஞான அளவுல பண்ணணும். வானிலை மையம் வந்து அதுவும் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய ஆதங்கம் என்னன்னா, வெளிநாடுகள்ல துல்லியமாக இந்த 2 நாளுக்கு பிறகோ 3 நாளுக்கு பிறகோ மத்தியானம் 12 இருந்து 1 மணி வரைக்கும் மழை பெய்யும், எவ்வளவு மழை பெய்யும்னு அவங்க சொல்லுவாங்க. அது மழை பெய்ஞ்சு சொன்னாங்கன்னா மழை பெய்யும். இங்க ஏன் அது அறிவிக்கப்படல? நாங்க புதுசா டாப்லர் வாங்கிட்டோம், புது பில்டிங் கட்டிட்டோம், புது டெக்னாலஜி வச்சுக்கிங்க, நல்லது. ஆனாலும் ஏன் உங்களால அதை அறிவிக்க முடியல? நம்ம எல்லாம் கிரிக்கெட் பாக்குறீங்கல்ல, கிரிக்கெட்ல வெளிநாடுக்கு நம்ம டீம் போனாங்கன்னா, ஆஸ்திரேலியாவோ சவுத் ஆப்பிரிக்காவோ இல்லாட்டி இங்கிலாந்து போனாங்கன்னா அங்க அந்த கமெண்டேட்டர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, மதியானம் 2 மணிக்கு மழை பெய்யும்னு சொல்றாங்க. அப்படின்னா மழை பெய்யுது 2 மணிக்கு அங்க. அப்ப கிரிக்கெட் சொன்னாதான் உங்களுக்கு புரியும். 2 நாள் முன்னாடியே சொல்லிடுவாங்க அது பெய்யும். அப்ப அங்க அந்த டெக்னாலஜியா இங்க வரமாடுது. அதனாலதான் அதுதான் என்னுடைய கேள்வி. நீங்க எவ்வளவு வேணா காசு போடுங்க, நவீனப்படுத்திட்டோம் சொல்லுங்க, ஆனா அது அவுட்புட் என்ன? அது இருந்ததுன்னா என்ன சொல்றேன்னா, வரும் காலம் மிக சோதனையான காலமா இருக்கும் போது அதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை முதல் நடவடிக்கை வந்து வானிலை அறிவிப்பு. முதல் நடவடிக்கை அதான். அது அறிவிச்சாலே மக்களும் வந்து அப்பா அரசாங்கத்தை நான் நம்ப மாட்டேன்பா, நானே சரிப்படுத்திப்பேன்னு சொல்லிட்டு அந்த நிலைக்கு மக்கள் போவாங்க. ஓ இவ்வளவு மழை பெய்யுது, ஐயோ நம்ம அங்க போயிடலாம், இல்ல வேற இடத்துக்கு போயிடலாம், இல்லாட்டி மொட்டை மாடிக்கு போயிடலாம், மாடிக்கு போயிடலாம், எல்லாத்தையும் அங்க எடுத்துட்டு போயிடலாம், டிவி கிரைண்டர் எல்லாத்தையும் மேல தூக்கிட்டு போயிடலாம், ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுப்பாங்க. அதனால அதெல்லாம் துல்லியமாக அதை அறிவிக்கணும். அதனால மத்திய அரசு மாநில அரசு 2 பேரும் ஈகோ இல்லாம இந்த நேரத்தில் அரசியல் செய்யாம ஒருத்தருக்கு திட்டாம தமிழ்நாடு மக்களை காப்பாத்துங்க, தமிழ்நாடு மக்களுக்கு உதவி பண்ணுங்க. டிவியில போய் இவங்க பேசுறது அவங்க பேசுறது இது நேரம் கிடையாது. நீங்க 1 மாதத்துக்கு அப்புறம் பேசிக்க. இன்னைக்கு மக்களுக்கு உதவி தேவை. மாநில அரசு கேட்ட நிதியை மத்திய அரசு கொடுங்க. இப்ப கொடுக்காம வேற எப்ப கொடுக்க போறீங்க? இப்ப பசி எடுக்குது மக்களுக்கு, இப்ப பிரச்சனையில இருக்கிறாங்க. நாடாளுமன்ற தேர்தலில் பாமகவோட நிலைப்பாடு விரைவில் அறிவிப்போம். எங்க கட்சி முடிவு பண்ணி விரைவில் அறிவிப்போம். நன்றி. இது இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணுங்க. அதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். நானு அது இன்னொன்னு, இந்த தூத்துக்குடி அங்க வந்து தொழிற்சாலையில போய் ஆய்வு பண்ணுங்க. எல்லா தொழிற்சாலைகளையும் பிரச்சனைகள் இருக்கு. அவங்க முடிஞ்ச வரைக்கும் அவங்களோட கழிவுகளை செலவு எல்லாமே வெளியே தராங்க. அதுதான் இந்த வெள்ள இதுதான் டெக்னிக் அவங்களுக்கு. இப்ப இங்க மட்டும் இல்ல, அந்த தோல் பகிர்க்கும் தொழிற்சாலைகள்லாம் இருக்குங்களா, ராணிப்பேட்டை, அந்த வேலூர் மாவட்டம் முழுவதும் அவங்களோட டெக்னிக்கும் மழை காலத்துல எல்லாமே புதுசா உருவானது. இது வந்து ஆரம்பத்துல தொழிற்சாலையா உருவாக்க அப்படியே வெள்ளம் வந்து தண்ணியில அப்படியே கலந்து விட்டுருவாங்க. இதுதான் அவங்களோட டெக்னிக். அப்புறம் பேருக்குன்னு சுத்திகரிக்கின்ற ஆலையும் சும்மா பேருக்குன்னு வச்சிருப்பாங்க. பேருக்குன்னு மாசு கட்டுப்பாடு வாரியம் பேருக்குன்னு இருக்கு. பேருக்குன்னு ஒரு வாரியம் இருக்கு. அவங்க பேருக்குன்னு ஒரு இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க. நம்ம பசுமை கொடுத்தோன்னே ஓகே நல்லா இருக்கு சூப்பர் அப்படி சொல்லிடுவாங்க. அப்புறம் இவங்க வேலையை பண்ணிட்டு இருக்குதான் நடக்குது. அதுக்கு என்ன பண்ணணும்? மக்கள் நல்ல அரசு தேர்வு பண்ணணும். நன்றி.